மாமா 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 கயல் வந்திருக்கு மாமா, பாரு மாமா, உன் கயல் வந்திருக்கேன் மாமா. மாமா மாமா, நான் பேசுறது உனக்கு கேக்குமான்னு எனக்கு தெரியல. எத்தனை நாளா நீ என்ன சுத்தி சுத்தி வருவ, நான் உன்கிட்ட பேசல. ஆனா இப்போ நான் உன்னை சுத்தி சுத்தி வரேன் மாமா. ஆனா நீ இப்போ பேசுற நிலைமையில இல்லையே மாமா. உன் லெட்டரை நான் படிச்சேன் மாமா. உன் மனசு எவ்வளவு உடைஞ்சிருந்தா நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்ப. நீ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் மாமா. உன்கிட்ட எப்படி மாமா நான் மன்னிப்பு கேட்பேன்? என்ன சொல்லி மன்னிப்பு கேட்பேன் மாமா? ஆனா சத்தியமா சொல்றேன் மாமா, உன் மேல நிஜமா எனக்கு எந்த கோபமும் இல்ல. முன்ன இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் அப்போ குடிச்சிட்டு வந்து நீ என்ன அடிச்சப்போ. ஆனா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக எவ்வளவு மாறின மாமா. நீ இவ்ளோ அன்பான புருஷனா இருந்தோம் நான் உன்னை என் பக்கத்துல கூட நெருங்க விடல. ஏன் தெரியுமா மாமா? நீ சண்டை போடுற ஆளு மாமா. நீ எல்லார் கூடயும் சண்டை போட்டு என்ன கூட்டிட்டு போயிடுவேன்னு நினைச்ச. எனக்காக நீ எது வேணாலும் செய்வேன்னு நினைச்ச. இந்த உலகத்தையே எதிர்த்து நீ என் கூட வாழ்வேன்னு நினைச்ச மாமா. ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே மாமா. அந்த நீலவண்ண கண்ண கிறிஷ் சும்மா ஹேண்ட்ஸமா லட்டு மாதிரி வந்து இறங்க போறான். அதுக்கப்புறம் பாரு, என் தேவ சும்மா எப்படி பொங்க பானை மாதிரி வயித்தறிச்சல்ல பொங்க விட்டு கோவம் வர வச்சு, அவன் கூட உனக்கு என்ன பேச்சு, நீயா அவன்கிட்ட பேசுறன்னு அப்படின்னு அவனே வந்து என்கிட்ட கேட்டு அப்படியே பொசசிவ் ஆகி நான் எப்படியோ அவன் பின்னாடி சுத்தினோ அதே மாதிரி அவனை எப்படி என் பின்னாடி சுத்த வைக்க போறேன்னு பாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கிற காரியமாவா? அங்க பாரு சார் முகத்தை. அப்படியே ஆபீஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் அலங்காரம் பண்ணி ஸ்டைல் பண்றத பார்த்து வரப்போற மன்மத யாருன்னு இப்பவே தேவுக்கு அல்ல இல்ல. அதுலயும் அவன் வந்து என்கிட்ட க்ளோஸாலாம் பேசினான்னு வச்சுக்கோ, சாப்டர் க்ளோஸ். பஞ்சு பத்திக்கும், நெஞ்சு வெடிக்கும். அப்புறம் தேவ் என்ன திட்டுவான் பாரு ஒரு திட்டு. ஹே, லவ்வர் திட்டுறதுக்கெல்லாம் சந்தோஷப்படுற முதல் நாள் நீயா தாண்டி இருப்ப. நீ லவ் பண்ணி பாரு, அப்ப தெரியும் உனக்கு. அவன் திட்டுறது கூட சுகமா தாண்டி இருக்கும். அது மட்டும் இல்ல, மண்டையில கொட்டினா கூட சந்தோஷமா தான் இருக்கும். பாத்து பாத்து தேவ மடக்க போறேன்னு சொல்லி கிறிஷ் கிட்ட நீ மடங்கிற போற. ஏய், எந்த கொம்ப வந்தாலும் என் தேவ விட முக்கியம் எவனுமே இல்லடி. குழந்தைக்கு கோவம் வந்தா ரசிப்போம்ல, அந்த மாதிரிதான் என் கரடி பொம்மைய நான் ரசிக்கிறேன்.
அவனை கோவமுட்டியே என்ன லவ் பண்ண வைக்க போறேன். பொறுத்திருந்து பாரு. ம். நரசம்மா, என் மாப்பிள்ளை இங்க வந்ததுல இருந்தே என் குடும்பமே அவரை பார்க்கணும், ஒரு 4 வார்த்தையாவது அவர்கிட்ட பேசணும்னு ஏங்குறாங்க. அவர் எப்படி இருக்காரு? நல்லபடியா மூச்சு விடுறாரா? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இது எதுவுமே டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாருமா. நாங்க வேணா ஒரு 8 உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டா? இல்ல சார், அதை டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். ஐயோ நர்சம்மா, அப்படிலாம் சொல்லாத. டாக்டர் தான் 24 மணி நேரம் 48 மணி நேரம்னு சொல்லி சொல்லி பயமுறுத்தினாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இத பாருமா, நான் போய் என் பிள்ளைய ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்னு. அவனுக்கு நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சாவே அவன் பேச ஆரம்பிச்சிருவாம்மா. வேணும்டா நீயே பாரு. மா, அப்பெல்லாம் எதுவும் நடக்காதுமா. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காருமா. சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான்னு சொல்றீங்க, எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு என் தம்பியை ஒரு வாட்டி பார்க்க விடுங்களாமா. அவன் மூச்சு விடுறத பார்த்தா கூட எங்களுக்கு போதுமா. தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட கொஞ்சம் பேசுமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். ஐயோ, என் பிள்ளை எல்லாருக்கும் எப்பவும் நல்லது மட்டும் தானே நினைப்பான். அவனுக்கு ஏன் இப்படி ஆகணும்? வாழ வேண்டிய வயசுல இப்படி இருக்கானே. ஐயோ, என்னத்த வாழ வேண்டிய வயசு? இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னு இப்படி புலம்புறீங்க? அவருக்கு ஒண்ணு இல்ல, என் மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. இப்ப அவர் கண்ணு முழிச்சு நம்ம எல்லாத்திட்டையும் பேசுவாரு. அப்பா, அவர் கண்ணு முழிச்சிருவாருல்ல? சொல்லுங்கப்பா, அவர் கண்ணு முழிச்சிருவாருல? தெரியலையேம்மா. மாப்பிள்ள, டாக்டர் 1000 சொல்லட்டும் மாப்பிள்ள. அவர் என்ன கடவுளா? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. என் பிள்ளை நிச்சயமா கண்ணு விழிப்பா. கண்டிப்பா திரும்பி வந்து கையிலோட வாழ்வான். பாருங்க. கடவுளே, டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான். என் மாமாவை திருப்பி கொடுத்துரு கடவுளே. சார், டாக்டர் உங்களை உள்ள போய் பார்க்க சொல்லிட்டாரு. வா வா, சீக்கிரம் வா. வாமா. ஐயோ, பாத்தியாடி, என் பிள்ளை இப்படி மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடக்குறானே. ஐயோ, ஏய், பிரபா, அம்மா வந்திருக்கேன், கண்ணு திறந்து பாருப்பா. இல்லப்பா, இதோ இந்த பாரு, கையில வந்திருக்கா பாருப்பா. கையில வந்திருக்காடா. மாமா, நான் உன் கையில் வந்திருக்கேன் மாமா, பாரு மாமா. பிரபா, பாட்டி, நீ அழுவாத பாட்டி. மாமா கண் முழிச்சிடும் பாட்டி. என் கூட பேசும் பாட்டி. திரும்ப வீட்டுக்கு வந்துரும் பாட்டி.